அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் 20,000 இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். சான்றோர் வற்புறுத்தியும் பரதன் நாடாள மறுத்தல். பாடல் எண் 1010. துன்பமிகு பரதனிடம் தூய்மை மிகு சான்றோரி அன்பாலே இவை சொன்னார் அவன் எண்ணம் ஊன்றாதி இன்னலதன் சிந்தையினால் ஏற்றுவிடேன் என்றானி பின்னும் அந்த சான்றோரே பெரும் பொறுப்பாய் நின்றாரே. இதுவே 1010வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். துன்பமிகு பரதனிடம் தூய்மை மிகு சான்றோரே என்ற முதல் வரிக்கான விளக்கம். தமையன் வனம் சென்றதாலும் தந்தை மரணமடைந்ததாலும் பெரும் துன்பமுற்று வேதனை கொண்டிருந்த அந்த பரதனிடம் தூய்மை மிகுந்த உள்ளம் கொண்ட சான்றோர் குல மக்கள் யாவரும் சென்று அன்பாலே இவை சொன்னார் அவன் எண்ணம் ஊன்றாதி. அவர்கள் கொண்டிருந்த பெரும் அன்பினால் நாட்டை ஆளக்கூடிய அந்த ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுமாறு கூறினர். அவ்வாறு அவர்கள் அன்போடு கூறியும் கூட அந்த பரதனானவன் அவர்கள் கூறிய அந்த வார்த்தைகளில் தன்னுடைய விருப்பத்தை வெளிக்காட்டாமல், விருப்பத்தை காட்டாமல், அவர்கள் கூறியவற்றை பொருட்படுத்தவே செய்யாமல் இன்னலதன் சிந்தையினால் ஏற்றுவிடேன் என்றானே. தான் கொண்டிருந்த பெரும் துன்பம் மிக்க உள்ளத்தினால் அவர்கள் கூறிய வார்த்தைகளை ஏற்கவே மாட்டேன் என்று கூறினான். அவ்வாறு அவன் கூறியும் கூட பின்னும் அந்த சான்றோரே பெரும் பொறுப்பாய் நின்றாரே. அந்த சான்றோர் பெருமக்கள் நான் நாடாளும் பொறுப்பை ஏற்கவே மாட்டேன் என்று உறுதியாக அந்த பரதன் கூறிய பின்னும் கூட உடனே அவனை விட்டு நீங்கி சென்று விடவில்லை. அவ்வாறு நீங்கி செல்லாமல் பெரும் பொறுப்பு கொண்ட உள்ளத்துடன் அவரிடம் மேலும் பேசி பார்க்க வேண்டும் என்று எண்ணக்கூடிய உள்ளத்துடன் அவர்கள் அங்கேயே பொறுமையோடு மேலும் தொடர்ந்து அந்த பரதன் அருகிலே அவர்கள் நின்ற வண்ணம் இருந்தனர். இதுவே 1010வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 1011வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.